ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினராக நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கற்றுக்கிறப்ப இனிஷியலாக போயிட்டு ஏதோ அமௌண்ட் பே பண்ணி படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்போ ஈஸியாக என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸு அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயான கண்டென்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கெரியர் க்ரோத் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா பிட் டிகிரி. ஸோ இந்த பிட் டிகிரியில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக பெய்டு கோர்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிட் டிகிரியோட ஹோம் பேஜ். ஸோ இதில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கோடிங், டேட்டா சயின்ஸ், டிசைன், மார்க்கெட்டிங், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரிஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ட்ராக்ல அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வெப் டெவலப்பருக்கான லேர்னிங் பாத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே HTML CSSோட பேசிக் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ் டிசைன் பற்றி சொல்லித்தராங்க. அப்புறம் பூட்ஸ்ட்ராப், அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு இது இல்லாமல் பிளாக்ஸ் அது கூட இதோட அடிஷ்னலாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு படிக்கிறப்ப ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, நம்ம செகண்ட் வெப்சைட்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான டுட்டோரியல் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு கண்டென்ட் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கனாலே இங்கே ஒரு 50+ கோர்சஸ் இங்கே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ கோர்சஸும் இருக்கும், பெய்ட் கோர்சஸும் இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி பிகினர் லெவலில் வேணுமா, இல்லை என்ன கேட்டகிரியில் வேணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் ரிலேட்டடாக வேணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே உள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபுல் டுட்டோரியல் ஃபுல்லாகவே ஃப்ரீ கண்டென்ட் தான். உங்களுக்கு டாப் டு பாட்டம் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த கண்டென்ட் எந்தெந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிகினர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பிகினராக கோட் கற்றுக்கிறப்ப இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வீடியோஸில் படிக்கணும் இல்லை புக்கில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கண்டென்ட்டையும் கூட நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம தேர்ட் வெப்சைட்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கோட் அவெஞ்சர்ஸ். ஸோ கோட் அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்பவே ஒரு கோடிங் புதுசாக ஒரு ஜூனியர் லெவலில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கரெக்டான பிளேஸாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கோட் அவெஞ்சர்ஸோட ஹோம் பேஜ். ஸோ இங்கே இனிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிகினர்ஸ் ஒரு 5 to 14 இயர்ஸ்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகிரியை இது பண்ணணும். சப்போஸ் டீச்சர்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க செகண்ட் கேட்டகிரி, தேர்ட் 15+ இயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரோ கேட்டகிரியை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லேர்னிங் கேட்டகிரியை சூஸ் பண்ணலாம். லேர்னிங் கேட்டகிரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீயை நீங்கள் கிளிக் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கான ஒவ்வொரு கேட்டகிரி இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே 3 பிரிச்சிருக்காங்க. டேட்டா ப்ரெசன்டேஷன், ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கெரியர் க்ரோத் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.